2013ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியான தலைவா பட பிரச்சனையின் காரணமாக அன்றைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை விஜய் அவர்கள் சந்திக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகி தலைவா படத்தை ரிலீஸ் செய்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அம்மா அவர்கள் தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமா கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிட்டு இருக்கிறாங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான் 2013ஆம் ஆண்டு இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம் தலைவா. 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தலைவா படம் ரிலீஸ் ஆக இருந்த நிலையில் தலைவா படத்திற்கு எதிர்ப்பு வந்தது. இதற்கு காரணம் தலைவா படத்தின் டைட்டிலில் டைம் டு லீட் என்கிற வாசகம் இருந்தது. அதாவது தலைவா டைம் டு லீட் என இருந்தது. அப்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்ததால் டைம் டு லீட் என்கிற வாசகம் குழப்பத்தை உண்டாக்கியது. தலைவா படம் ரிலீஸ் ஆகும் நேரத்தில் தலைவா படத்திற்கு எதிர்ப்பு வந்தது. தலைவா படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆனது. ஆனால் தலைவா படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகவில்லை. ஆனால் தலைவா படம் கேரளா, ஆந்திரா மற்றும் வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆனது. ரசிகர்கள் கேரளா மற்றும் ஆந்திரா சென்று தலைவா படத்தை பார்த்தனர். அது மட்டுமில்லாமல் தலைவா படம் திருட்டு விசிடியிலும் வெளியே வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அந்த வீடியோவில் தியேட்டருக்கு மிரட்டல்கள் வந்ததால் தலைவா படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகவில்லை. இன்னும் 2-3 நாட்களில் தலைவா படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும். அதுவரைக்கும் ரசிகர்கள் யாரும் திருட்டு விசிடியில் தலைவா படம் பார்க்க வேண்டாம். இதனால் தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். நான் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை தலைவா பட பிரச்சனைக்காக சந்தித்து பேச இருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வருகிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைவா பட பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என வீடியோ வெளியிட்டார். அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கோடநாடு எஸ்டேட்டில் ஓய்வில் இருந்து வந்தார். விஜய் அவர்கள் அவருடைய தந்தை எஸ். சந்திரசேகருடன் செல்வி ஜெயலலிதாவை சந்திப்பதற்காக கோடநாடு எஸ்டேட் சென்றனர். விஜய் அவர்கள் மற்றும் அவருடைய தந்தை எஸ். சந்திரசேகர் 2 பேரும் காலையிலிருந்து மாலை வரை முதலமைச்சரை சந்திப்பதற்காக காத்திருந்தனர். ஆனால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்கவில்லை. இதனால் விஜய் அவர்கள் ஏமாற்றத்துடன் சென்னை திரும்பினார். அதன் பிறகு தலைவா பட டைட்டிலில் இருந்த டைம் டு லீட் என்கிற வாசகத்தை நீக்கிவிட்டு தலைவா படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்தனர். கிட்டத்தட்ட தலைவா படம் ரிலீஸ் ஆகி 13 வருடங்களுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த அதே இருக்கையில் தற்பொழுது விஜய் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்துள்ளார்.